அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல 8 பேர். அந்த 8 பேர்ல கடைசியான ஒரு குழந்தை, ஒரு பையன். சின்ன வயசுல இருந்தே சாமியார் ஆகணும்ன்ற ஆசை அவங்க அப்பா அம்மாவால ஊட்டப்பட்டது. சின்ன வயசுல இருந்தே ஃபாதர் ஆகணும் அப்படின்றதுனால வீட்டுல எல்லாம் எல்லாருக்குமே அவன் ஒரு ஃபாதராவே பார்த்த ஒரு நிலைமை. வீட்டுல எல்லாம் பூசெல்லாம் வைப்பாரு. அவரு சின்ன வயசுலயே பூசெல்லாம் வைப்பாரு. அவருடைய சகோதரிகள் உட்காந்து பாட்டுலாம் பாடுவாங்க. அவங்களுக்கு நன்மைலாம் கொடுப்பாரு இந்த சின்ன பையன். அப்படியே வளர்ந்து வந்தார். வளர்ந்து வர வர உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஸ்கூலுக்கு எல்லாம் போவாங்க. 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த 11 அந்த பகுதி வரும் பொழுதெல்லாம் இந்த சாமியார் ஆகிற அந்த எண்ணம் எல்லாம் ஓடி போச்சு. என்னடா சாமியார்களை கேள்வி செய்வது, அதே போல பெரியவர்களை எல்லாம் ஒரு மாதிரி பேசுறது, அல்லது சாதாரண மாணவிகளை போல மாணவிகளை எல்லாம் கேள்வி செய்வது, இன்னும் மாணவர்களை போல ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது, அவர் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆசிரியர்களுக்கும் அங்கிருந்த குருக்களுக்கும் இடையே நடந்த மிகப்பெரிய பிரச்சனையில ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரு பகடைக்காய்களாக அவர்களுடைய அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை அவர்களுடைய சாதகமாக பயன்படுத்த மாணவர்கள் நினைக்கிறாங்க. பெரிய ஸ்ட்ரைக் நடக்குது அந்த பள்ளிக்கூடத்தில். மிகப்பெரிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ரைக். ஆசிரியர்கள் எல்லாம் பள்ளிக்கு போகாம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. ஆனால் 12ஆம் வகுப்பு அந்த மாணவர்கள் எப்படியா அதான் எதிர்காலம், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், எதிர்காலம் அதுதான் இருக்குது. அந்த மாணவர்கள் எல்லாம் பயத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆசிரியர்கள் விரட்டுறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது 1980களிலே நடந்த நிகழ்வு. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த இன்டர்னல் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்டிக்கல் எக்ஸாம்லாம் அப்ப 50 மார்க். அந்த 50 மார்க்கும் அந்த கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை பொறுத்து தான் இருக்கு. அவங்க சொல்றாங்க 4 பாடங்கள், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது பாட்டனி, ஜுவாலஜி, இது எல்லாமே இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ். இந்த எல்லாத்துக்கும் இந்த ஆசிரியர்கள் தான் மார்க் கொடுப்பாங்க. 50 மார்க். அந்த மார்க் 50 மார்க் வேணும்னா நீங்களும் எங்களோட ஸ்ட்ரைக்ல சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அங்குள்ள ஆசிரியர்கள். இந்த மாணவர்கள் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம அந்த ஸ்ட்ரைக்ல கலந்துக்கிறாங்க. நோட்டீஸ் போர்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க. அங்க இருந்த அந்த என்ன சொல்றது டெஸ்க் பெஞ்ச் எல்லாத்தையும் எடுத்து உடைக்கிறாங்க. பயங்கரமா உடைக்கும் பொழுது இந்த மாணவன் அந்த 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அந்த மாணவனும் அந்த மேல இருந்து 3ஆவது மாடியில இருந்து டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் எடுத்து கீழே போறார். அந்த நேரத்துல ஹெட் மாஸ்டர் வந்து அவங்க இஷ்டம் மக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இவர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா பெஞ்சு அந்த பக்கம் சோறு, பெஞ்சு நடுவில் மாட்டிக்கிட்டாரு அந்த பையன். ஹெட் மாஸ்டர் முடிச்சு என்னுடைய ஆபீஸ் போ அப்படின்னு கூப்பிடுறாரு. கை கால்லாம் நடுங்குது அவருக்கு. அதற்கு முன்னதாக நோட்டீஸ் போட்டு உடச்ச பசங்கள் எல்லாம் டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பாதியிலேயே அவங்களுடைய வாழ்க்கை போச்சு. இந்த மாணவன் கூப்பிடுறாரு. அந்த என்ன சொல்றது ஆபீஸுக்கு கூப்பிட்டு சொல்றாரு, பேர் என்ன? பையன் பேர சொல்லுவது கிறிஸ்தவ பையன், இனிமே இப்படி தயவு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டான் பாஸ்கோ ஒரு மெடலையும் அன்னை மரியாளுடைய படத்தையும் கொடுத்து இனிமே நல்ல பையனா அதை அப்படி அனுப்பிவிட்டார். அந்த பையன் வேற யாரும் இல்லை, நான் தான். உண்மையிலே எப்படி வாழ்ந்த உங்களுக்கு கண்டிப்பு வந்து எப்படி இருக்க இன்னைக்கு கடவுளை நினைத்த நிலைமைக்கு வச்சிருக்கிறாருங்கிறது ஆண்டவர் தகுதி அற்றவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகின்றவருடைய ஆண்டவர், பலவீனமானவர்களை அழைத்து பலப்படுத்துகின்றவர் ஆண்டவர். இதனை நான் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் கடவுளுடைய அன்பு மிகப்பெரிய அன்பான சகோதர சகோதரிகள். ஏனென்றால் இந்த நேரத்திலே நான் உண்மையாகவே கடவுளுக்கு நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். என்னை துறவரத்திற்கு அழைத்திருக்கிறார், உங்களை ஒருவேளை இல்லறத்திற்கு அழைத்திருக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அழைப்பு அனைவருக்கும் பொதுவாக. இறைவன் தனக்கு ஏற்புடையவர்களை அழைக்கின்றார். உங்களை ஒரு துறவந்த இல்லற வாழ்வுக்கு அழைத்திருந்தாலும் இறுதி வரை அந்த இல்லற வாழ்விலே ஒழுக்கத்தோடு, நாணயத்தோடு, நன்மைத்தனத்தோடு ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே நாம் வாழும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார். உண்மையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறையாட்சி மதிப்பீடுகள் ஏதோ குருக்கள், கன்னியர்கள் அல்லது துறவரத்தார் அல்லது இந்த மறைபரப்பு பணியாளர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கிற
ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைய இந்த திருச்சபை நமக்கு தருகின்ற இந்த 3 அடையாளங்களோடு நம்மையும் சேர்த்துக் கொள்வோம். புனித நம்முடைய எசாயா இறைவாக்கினர், புனித பவுலடியார், பேதுரு அவர்களோடு நம்மையும் இணைத்துக் கொண்டால் உண்மையிலே இறை ஆட்சியும் மண்ணிலே மலரும். இறை ஆட்சியும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே போதித்த அனைத்து விழுமியங்களும் நம்முடைய வாழ்வால் இந்த உலகத்தில் மலரும். ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையான அந்த சீடர்களாக மாற வாழ திருப்பலியிலே வரம் கேட்போம்.